வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மாங்காய் ரசம். இது இந்த மாங்காய் சீசனில் கிடைக்கிறப்போ செஞ்சு சாப்பிட்டுக்குருவோம். இந்த மாங்காய் அரை மாங்காவை அறுத்து 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சு சுட்டுறணும், நல்லா சுடணும். இது ஒரு 2 பேர்த்துக்கு போதுமான அளவு. ஒரு முழு மாங்காய் எடுத்தோம்னா ஒரு குடும்பத்துக்கு செஞ்சால் போகும். இப்போ 2 பேர்த்துக்கு செய்கிறனால அரை மாங்காய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல 2, 3, 4 உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தோல் கருப்பாகிற அளவுக்கு சுட்டு ஆறவும் அதை உரித்து எடுத்து தொட்டிங்கனாலே உரித்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கோம், கருவேப்பிலை. அரைச்ச விழுத நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறணும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடணும். இது மாங்காய் சீசனில் இந்த ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பாடுக்கு. இப்படி நல்லா அரைச்சி வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு அந்த சாறில் தேவையான அளவு தண்ணி, ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அரை ஸ்லைஸ் மாங்காவுக்கு 2, 3 பச்சை மிளகாய், சீரகம், மிளகா வத்தல். வாசனைக்கு தான் கார மிளகா வத்தல் போட்டிருக்கோம், சிவப்பு மிளகா வத்தல். இது தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம இது கூட சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு நார்மலாக தான் இருக்கும். இந்த கல்லா மாங்காய் எடுத்தால் புளிப்பாக இருக்கிற மாங்காயும் நிறைய மாங்காய் இருக்குது, அதுகளையும் எடுத்துக்கலாம். இப்போ வடை சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கடுகு வெடிக்கவும் இந்த சீரகம், மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கிறது, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து விட போகிறோம். கடுகு வெடித்த பிறகு போட்டால் போதும். சும்மா அப்படியே லைட்டாக வதக்கினா போதும். ரசத்துக்கு இதெல்லாம் அரைச்சி போடுவோம், ஆனால் மாங்காய் ரசத்துக்கு இதெல்லாம் தாளிக்க மட்டும் போதும். கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ரசம் வேகமாக டக்குன்னு பண்ணிடலாம்ப்பா. இந்த சீசனுக்கு செஞ்சு சாப்பிடணும். நம்ம சேனல் அம்மா கைவண்ணம் விளாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம டெய்லி ஒரு டிஷ் போட்டுகிட்டே இருப்போம். இந்த அரைச்சி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத தாளித்ததில் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கி வைக்கணும், அவ்வளோதான். நல்லா தாளித்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கொதி வரணும். ரசம் நம்ம சாதாரண ரசம் லேசாக முறை கட்டணுன்னு இறக்கிடுவோம். இது கொதி வரணும். கொதிச்சா தான் அந்த மாங்காய் சுட்டு எடுத்து இருக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு தான் ஒரு கொதி. கொதித்ததும் அப்படியேவும் கருவேப்பிலை மேலாப்பில் கிள்ளி போட்டு தாளித்து இறக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீசனில் கிடைக்கிற மாங்காய், கல்லா மாங்காயில் நம்ம இன்றைக்கி மாங்காய் ரசம் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நம்மளுக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்ப்பா டேஸ்ட்டு. சும்மா பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.